இப்போ இந்த வழக்கை பொறுத்தவரையில் அது கடந்து வந்த பாதை, அதோடைய பின்னணியை சற்றே நினைவு கூற முடியுமா? கண்டிப்பா அதான் பாத்தீங்கன்னா கடந்த 2015ஆம் ஆண்டு நடிகர் விஜய் வீட்டில் சோதனை நடத்தினார்கள். அப்போது சில ஆவணங்களை கைப்பற்றினார்கள். அந்த ஆவணத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 2016-17ஆம் ஆண்டிற்கான வருமான வரி அறிக்கை விஜய் தாக்கல் செய்ததில் அந்த ஆண்டு 35,42,91,890 ரூபாய் கூறியிருந்தார். ஆனால் அந்த அறிக்கையையும் அதே போன்று அவர் வீட்டில் சோதனை நடத்திய போது சில ஆவணங்களை வருமான வரித்துறை அதிகாரிகள் கைப்பற்றினார்கள். அந்த ஆவணங்களின் அடிப்படையில் ஒப்பிடும் பொழுது விஜய் குறிப்பிட்ட அந்த எவ்வளவு வருமானம் வந்ததாக குறிப்பிட்ட 30 கோடி வந்ததாக தெரிவித்ததற்கும் இந்த வருமானத்துறை அதிகாரிகள் கைப்பற்றிய ஆவணங்களையும் மதிப்பீடு செய்யும் பொழுது அதில் புலி படத்தில் நடிகர் விஜய் நடித்திருந்தார். அந்த படத்தில் அவருக்கு ரூபாய் பெற்ற 15 கோடி ரூபாயை இந்த வருமான வரி கணக்கில் அவர் காட்டவில்லை. அதை மறைத்துள்ளதாக கூறி வருமான வரித்துறை அவருக்கு நோட்டீஸ் அனுப்பினார்கள். இதனையடுத்து அது மட்டுமல்லாமல் இந்த தொகையை மறைத்ததன் காரணமாக 1,50,00,000 ரூபாய் அபராதம் விதித்து கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 30ஆம் தேதி இந்த உத்தரவை பிறப்பித்தார்கள். இதனைத் தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடிகர் விஜய் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை உயர்நீதிமன்றம் விசாரித்து விஜய் அபராத தொகையை கட்டுவதற்கு இடைக்கால தடை விதித்திருந்தது. இந்த தடையின் காரணமாக நீண்ட காலமாக கட்டாமல் இருந்தால் கடந்த 2-3 ஆண்டுகளாக இந்த வழக்கு நிலுவையில் இருந்து வந்தது. இந்த வழக்கு நீதிபதி விசாரணை நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி முன்பு நடைபெற்றது. அதில் தான் விஜய் தரப்பில் இந்த அவகாசங்களை தங்கள் தரப்பு வாதங்களை எடுத்துரைத்தார்கள். அதாவது 2019ஆம் ஆண்டு ஜூன் 30ஆம் தேதிக்கு முன்னதாக இந்த உத்தரவை பிறப்பித்திருக்க வேண்டும். ஆனால் அவர் 2015ஆம் ஆண்டு ஆவணங்களின் அடிப்படையில் அதை மதிப்பீடு செய்து அபராத தெரிவித்துள்ளார்கள். ஆனால் காலதாமதமாக இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதால் அதை ரத்து செய்ய வேண்டும். இது வேண்டுமென்றே எனக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக விஜய் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் வருமானத்துறை சார்பிலோ இந்த அபராத தொகை காலதாமதமாக விதிக்கப்பட்டுள்ளதாக மனுதாரர் தரப்பில் விஜய் தரப்பில் கூறுவது சரியல்ல. அவர்கள் வருமான வரித்துறை மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தை விஜய் நாடியிருந்தார். அந்த தீர்ப்பாயம் உத்தரவிட்ட பிறகு வருமான வரித்துறை அதன் பிறகுதான் வருமான வரித்துறை நாங்கள் அந்த 1,50,00,000 ரூபாய் அபராதம் விதித்துள்ளோம். எனவே இது எந்த விதமான தவறும் இல்லை என்றும் இவர்கள் தரப்பில் வாதிட்டார்கள். தற்போது இருதரப்பு வாதங்களை கண்ட நீதிபதி தான் இன்று விஜயுடைய மனுவை தள்ளுபடி செய்து வருமான வரித்துறை அபராதம் பிறப்பித்த 1,50,00,000 ரூபாய் செலுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார்கள். வேதவல்லி.